கடலூர் மாவட்டம் வடலூரில் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அதிகாரியின் வீட்டில் பூட்டை உடைத்து 103 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வசித்து வருவர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அதிகாரி வேலாயுதம். இவரது மகன் சரவணகுமார் கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார். சரவணகுமாருக்கு கடந்த ஆண்டு திருமணம் நிகழ்ந்த நிலையில் மனைவியுடன் அமெரிக்கா சென்றுள்ளார். சரவணகுமாரை பார்ப்பதற்காக வேலாயுதம் அமெரிக்கா சென்ற நிலையில் பூங்காவனம் என்பவரிடம் வீட்டின் சாவியை கொடுத்துள்ளார். இந்நிலையில் காலை வழக்கம் போல் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பூட்டிவிட்டு சென்ற பூங்காவனம் இரவு 8 மணிக்கு வீட்டிற்கு வந்தபோது மர்ம நபர்கள் பூட்டை உடைத்திருப்பது தெரியவந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பெட்ரூமில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 103 பவுன் தங்க நகைகள் மற்றும் 6 லட்சம் பணம் திருடு போனது தெரியவந்தது. பூட்டியிருந்த வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடலூர் போலீசார் தடயங்களை சேகரித்து தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பட்டப்பகலில் ஐடி ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பகுதிவாசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மதன், காவ்யா தம்பதியினர் இருவரும் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவின் கதவை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த 15 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அதிகாரியின் வீட்டில் பூட்டை உடைத்து 103 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வசித்து வருவர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அதிகாரி வேலாயுதம். இவரது மகன் சரவணகுமார் கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார். சரவணகுமாருக்கு கடந்த ஆண்டு திருமணம் நிகழ்ந்த நிலையில் மனைவியுடன் அமெரிக்கா சென்றுள்ளார். சரவணகுமாரை பார்ப்பதற்காக வேலாயுதம் அமெரிக்கா சென்ற நிலையில் பூங்காவனம் என்பவரிடம் வீட்டின் சாவியை கொடுத்துள்ளார். இந்நிலையில் காலை வழக்கம் போல் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பூட்டிவிட்டு சென்ற பூங்காவனம் இரவு 8 மணிக்கு வீட்டிற்கு வந்தபோது மர்ம நபர்கள் பூட்டை உடைத்திருப்பது தெரியவந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பெட்ரூமில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 103 பவுன் தங்க நகைகள் மற்றும் 6 லட்சம் பணம் திருடு போனது தெரியவந்தது. பூட்டியிருந்த வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடலூர் போலீசார் தடயங்களை சேகரித்து தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பட்டப்பகலில் ஐடி ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பகுதிவாசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மதன், காவ்யா தம்பதியினர் இருவரும் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவின் கதவை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த 15 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.